நிறைய ஆண்களுக்கு அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸை எப்படி சுத்தமாக பார்த்துக்கணுன்றதை பற்றி அவேர்னஸ் இல்லை. இதனால ஃபியூச்சரில் நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா குழந்தையில யூஸ்வலாக அந்த ஃபோர் ஸ்கின் சொல்லுவோம், இந்த பிரைவேட் பார்ட் பீனிஸில் முன்னாடி இருக்க அந்த ஸ்கின் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பின்னாடி வர ஆரம்பிக்கும். குழந்தையில அது கவர் ஆகிருக்கிறது நார்மல் தான். அந்த ஹோல் யூரின் போகிற ஹோல் தெரிஞ்சால் மட்டும் கூட போதும். அவங்க வளரும் போது 12 வயசு 13 வயசு ஆகும்போது அவங்களோட ஆணுறுப்பு பெருசாகும் போது தன்னால் அந்த ஸ்கின் பின்னாடி வந்து முன்னாடி போயிடும். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற ஏஜில் இருக்கவங்க, அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்போ இந்த பின்னாடி போயிட்டு அந்த ஸ்கின் வரும்போது பெயின் இருக்கும். சில பேருக்கு அது பின்னாடியே போகாது. அவங்க வந்து அதை ஒழுங்காக பார்த்துக்கணும். பின்னாடியே போகிறப்ப பெயின் இருக்குன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். பின்னாடி போயிட்டு முன்னாடியே வராமல் மாட்டிடுச்சு, ஒரு ரிங் மாதிரி மாட்டிடுச்சு, வீங்காக இருந்தது அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்கணும். ஸோ அந்த ஃபோர் ஸ்கின்னை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது ஒவ்வொரு ஏஜ் குரூப்லையும் டிஃப்ரெண்ட். மூணாவது பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓல்டேஜ் பீப்புள். அந்த ஸ்கின்னுக்கு கீழே நிறைய அழுக்கு சேர ஆரம்பிச்சிடும். யூரின் போன அப்புறம் 1 ட்ராப் 2 ட்ராப் யூரின் அங்கேயே தேங்கி அதில் அழுக்கு இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கு அந்த சுகரும் யூரினும் மிக்ஸ் ஆகி ஒரு சக்கரை பாகு இருக்க மாதிரி இருக்கும். அதில் நிறைய ஃபங்கஸ் வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால ஓல்டேஜ் பீப்புள் அந்த இடத்த கம்பல்சரி அந்த ஸ்கின்னை பின்னாடி இழுத்து கழுவிட்டு திரும்ப மறக்காம முன்னாடி இழுத்து விடணும். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.